இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப கொஞ்சம் விட்டிருந்தா உங்க பணம் சொத்து எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தது என் புருஷன்தான். அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் டிரைவரா வேலைக்காரனா தானே ட்ரீட் பண்றீங்க. அதுக்கு உங்களை பழி வாங்கணும், தோக்கடிக்கணும்னு நினைச்சிருந்தா உங்க பணம் சொத்தெல்லாம் போகட்டும்னு சைலண்டா இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படியெல்லாம் செய்யல. நீங்க மோசமா நடந்துக்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லதானே செஞ்சிருக்காரு. இப்பவாச்சும் நீங்க அவரோட நல்ல மனச புரிஞ்சுக்கோங்க. ஏய், அவன்கிட்ட நாங்க ஒண்ணும் எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு போய் நிக்கல. என் அக்கா சொத்தையெல்லாம் வித்தாவது ஊர் ஜனங்களுக்கு செட்டில் பண்ணணும்னு நினைச்சா. ஆனா அவ பக்கம் உண்மை இருந்ததால கடவுளா பார்த்து எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நல்லது செஞ்சிருக்காரு. ஏய், போத வாய மூடு. அப்புறம் என்ன பண்ணாலும் அத குறை சொல்லிட்டு இருப்பியா? உங்ககிட்ட எல்லாம் பேசுறது மட்டும் இல்ல, உன்னை பாக்குறதே பாவம். அம்மா, அவர் நம்ம குடும்பத்தை காக்க வந்த காவல் தெய்வம். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா வெளியில சொல்ல உங்க ஈகோ தடுக்குது. இனிமே அவரை ஏத்துக்கோங்கன்னு நான் சொல்ல போறதில்ல. நீங்களா ஒரு நாள் அவரை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாயால அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். என்ன மவனே, பஞ்சாயத்துல எதுவும் பிரச்சனையா? நீங்க ரெண்டு பேரும் பதட்டமா வந்திருக்கீங்க. சித்தப்பா, நகை மேட்டர்ல நாம சம்பந்தப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நாம தான் எல்லாத்தையும் செய்ய சொன்னோம்னு அந்த திருட்டு பசங்க வந்து சொல்லிட்டானுங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? ஆமா, அந்த திருட்டு பசங்க எப்படி பஞ்சாயத்துக்கு வந்தானுங்க? அந்த டிரைவர் பையன் தான் வழக்கம் போல இதையும் கண்டுபிடிச்சு அவனுங்களை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவனுங்களும் ஊர் முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டானுங்க. என்னடா மவனே, ஒவ்வொரு தடவையும் நாம பிளான் பண்றது, அதை அவன் உடைக்கிறது, நாம ஊரை விட்டு ஓடுறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வழக்கமா. ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. சீக்கிரமா கிளம்புங்க, இல்லனா ஊர்க்காரங்க நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்க, இங்கேயும் வந்துருவாங்க. ஆமாமா, அவங்க கையில மாட்டினா நம்மள கைமா பண்ணிடுவாங்க. ஆமா, ஒரு வாரம் 10 நாளைக்கு ஊர் பக்கமே தலை வச்சு படுத்துறக்கூடாது. துணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, போலாம். சரி, என்னோடதையும் பேக் பண்ணணும். அக்கா, இந்த கம்பெனில நகை வச்சீங்களா, அதை திரும்ப கொடுக்க வந்திருக்கோம். நகை வச்ச ரசீது உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு தம்பி, அதை கொண்டு வாங்க. இந்தாங்க தம்பி. என்ன நகை வச்சீங்க? ஒரே ஒரு ஆரம் தான் தம்பி, 15 பவுன் வரும். இருக்கான்னு பாருங்க. சரிப்பா, இதான் நினைக்கிறேன்ப்பா. இதுவாமா? இதான்ப்பா. இந்தாங்க. உங்கள்தான் பாருங்க. இந்த ஆரம் நான் ஆசையா வாங்கினது. சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வாங்கின ஆரம். இது அந்த படுபாவிங்க களவாண்டுகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தம்பி. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. திரும்ப ஆரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. நன்றி தம்பி. சாமுண்டீஸ்வரி அம்மாவை நாங்க தப்பா நினைக்கல. அவங்க இந்த ஊருக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த 2 பேரையும் சரியா விசாரிக்காம நம்பிட்டாங்க. எங்களால அதை புரிஞ்சுக்க முடியுது. அவங்க மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்ல. அப்போ வாங்க தம்பி. அக்கா, என்னக்கா? ரேவதி, மாமா, ரோகிணி எல்லாரும் சொன்னதை கேட்டு மனசு மாறிட்டியா? அந்த டிரைவர் பையல மட்டும் நம்பாதக்கா. இது எல்லாமே அவனோட ஏற்பாடாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் ஒரு டீமை செட் பண்ணி அவங்கள இங்க கொண்டு வந்து உன்கிட்ட நடிக்க வச்சு ஓம் மூலமா ஊர் ஜனங்க நகைய கொள்ளையடிச்சிட்டு போக வச்சிட்டான். இப்ப அவனே அந்த கும்பலை புடிச்சிட்டு வந்த மாதிரி உன்கிட்ட நல்ல பேர் எடுக்க பாக்குறான். சந்திரா, உன் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கியா?
எப்ப பார்த்தாலும் யாரையா போட்டு கொடுக்கறதும் ஏதாவது கெட்ட ஐடியா கொடுக்கறதுமே வேலையா போச்சு. அவளும் உன்னை தான் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு அன்பா ஆசையா அக்கறையா இருக்கா. அப்ப அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நீ நினைக்கணும். என்னைக்காவது நினைச்சிருக்கியா? நான் என்ன மாமா கெடுதல் பண்ண? என் வாழ்க்கையவே என் அக்கா குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். அதனாலதான் என் புருஷனை விட்டுட்டு வந்து என் அக்கா கூடவே இருக்கேன். இவ்வளவு பேசுற நீ அந்த திருட்டு பசங்க புடிச்சிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற மாப்பிள்ளை மேலே விஷத்தை கக்குறீ நீ. இதுக்கு இது குடும்பத்துக்கு தியாகம் பண்ணாம அந்த வீணா போடவும் கூடவே வாழ்ந்திருக்கலாம். பாருக்கா மாமா எப்படி பேசுறாருன்னு. உனக்காக வாழ்ற தியாக வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல கொச்சப்படுத்திட்டாரு. இவரு மட்டும் இல்ல, இந்த குடும்பமே எனக்கு எதிராதான் இருக்கு. நீ ஒருத்தி தான்க்கா எனக்கு ஆதரவா இருக்க. நம்ம 2 பேரும் ஒரே ரத்தம். அதனாலதான் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது. உனக்காக தான்க்கா நான் இந்த வீட்லயே இருக்கேன். எனக்கு அது போதும்க்கா. சொல்லு சந்திரா. என்னங்க எங்க இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? ம், ஊரை விட்டு தள்ளி ஒரு இடத்துல இருக்கிறோம். சொல்லு. என்னங்க இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஊரே உங்களுக்கு எதிரா இருக்கு. எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பாத்து இருந்துக்கோங்க. புரியுது புரியுது. ஏங்க அத்தையையும் யாரு கண்ணையும் பட வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க நிலைமை ரொம்ப டேஞ்சர்னு எனக்கு தோணுது. அவங்கள எப்படியாவது சேஃப்டி பண்ணிடுங்க. ம், சரி சந்திரா. இங்க பாருங்க, நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன? நாங்க பத்திரமா தான் இருக்கோம், நீ கவலைப்படாத. சரிங்க, நான் வச்சறேன். ம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஆ, ஊருக்கு போங்க. முக்கியமா ஏதாவது பேசணும்னா நேர்ல வாங்க. ஃபோன் பண்ணா நாங்க எடுக்க மாட்டோம். புரியுதா? அப்படியே செய்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? இப்ப நான் என் ஊருக்கு போறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு முழு வேகத்தோட வருவேன். அப்ப நான் வந்த அப்புறம் கொடுக்கிற அடி மரண அடியா இருக்கும். இருக்கணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் சித்தி, மரண அடி கொடுப்போம். காளியம்மா கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த குணம்தான். எப்பவுமே இப்படி பிடிவாதமாவும் வைராகியமாவும் இருக்கிறது. நீ ரொம்ப கிரேட் காளியம்மா. சரி, நான் கிளம்புறேன். ஆ. நிலைமை சரியானதும் நான் வரேன். என் பெட்டி எடு. இருங்க சித்தி. சகல ஒரு வழியா அவங்கவுங்க நகை எல்லாருக்கிட்டையும் ஒப்படைச்சாச்சுப்பா. இப்படியோ அத்தையை இதுல இருந்து காப்பாத்தியாச்சு. அது போதுங்க. சகல உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த அம்மாவை அம்போன்னு நானா இருந்தா விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா நீ இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த அம்மாவுக்கு நல்லதுதான் செய்யற. ஆனா அந்த அம்மா தான்ப்பா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களே. உன்ன மாதிரி பொறுமை சகிப்புத்தன்மைலாம் வேற யாருக்கும் வராதுப்பா. சத்தியமா எனக்கு வராது. அவங்க தப்பே செஞ்சாலும் நான் எப்படிங்க அவங்கள விட்டு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உங்க எல்லாரையும் தாங்க பாதிக்கும். உங்க எல்லாரையும் நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன்? இது ஏன் குடும்பங்க. உண்மையிலே நீ கிரேட்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத.